ஒவ்வொரு இசைக்கலைஞர்களும், நடன கலைஞர்களும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு பதிவு. பொதுவாவே இசைக்கலைஞர்கள், அதாவது பாட்டு பாடுறவங்க, வீணை, வயலின், குழல் அப்படி நெறைய இசைக்கருவிகள் வாசிக்கிற கலைஞர்கள், அப்புறம் நடன கலைஞர்கள், அவங்களுடைய கலைய நெறையா மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில, ஒரு பொது இடத்துல பதிவுகள், அதாவது வீடியோ எடுக்கிறது வழக்கம். பொது இடங்கள், முக்கியமா கோயில்கள்ல அவங்க பதிவுகள் செய்யும்பொழுது, அவங்களுக்கு வர்ற இடையூறுகள் பத்தி தான் நம்ப இந்த பதிவுல பார்க்குறோம். எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்னாடி ராஜாக்கள் இந்த கலைகள கோயில்லயே வந்து சார்ந்து இருக்கப்பட்டது தான் இந்த இசைக்கலை, நடனக் கலைகள் எல்லாமே. அப்படி இந்த இசைக்கலையும், நடனக்கலையும் கோயில்கள்லயே வந்து சொல்லிக் குடுக்கப்பட்டு, கோயில்லே நிகழ்ச்சிகள் அதாவது இந்த கோயில்கள சார்ந்தே இந்த கலைகள் வந்து ஒரு காலகட்டத்தில இருந்துச்சு. இந்த கலைகளுக்கும், இந்த திருக்கோயில்களுக்கும் அவ்வளோ சம்பந்தம் இருக்கு. ஆனா, இப்ப இருக்க இசைக்கலைஞர்கள், நடனக் கலைஞர்கள் ஒரு கோவில்ல போயிட்டு, அவங்க வந்து ஒரு பதிவு, ஒரு வீடியோ எடுக்கும் பொழுது, அவங்க சந்திக்கக்கூடிய இடையூறுகள் வந்து ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இவ்வளோ சிறப்புமிக்க இந்த கலைகளும், கலைஞர்களும் ஒரு இடத்துல இருந்து பதிவு செய்றதுக்கு, அதுவும் நம்ம தமிழ் மன்னர்கள் கட்டிய கோயில்கள்ல இந்த கலைகள பதிவு செய்றதுக்கு, எவ்வளவோ பேர்கிட்ட அனுமதி வாங்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லா கலைஞர்களுக்குமே இருக்குன்னு சொல்லலாம். முறையா அனுமதிகள் பெற்றாலும் கூட, ஒரு சில நபர்கள் நம்பகிட்ட வந்து பேசுற விதம்ன்றது ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். அதாவது நம்ப கோயில்கள்ல வந்து கலைகள வந்து பதிவு செய்றோம். ஆனா, அவங்க பேசுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கோயிலுக்கே தீண்டத்தகாத செயல்கள செய்றது போல அவங்க பேசுற பேச்சு வந்து இருக்கும். எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது எல்லா இசைக்கலைஞர்களையும், நடன கலைஞர்களும் மதிக்க வேண்டும். ஏன்னா, அ அந்த கலைஞர்கள மதிச்சா தான், அவங்களுக்குள்ள இருக்க அந்த கலைகள் வந்து வளரும். ஏன்னா, கலைகளும், இறைவனையும் வந்து நம்ம பிரிக்க முடியாது. இசையே இறைவனாகவும், நம்ப கலைகள வந்து வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமா நம்ம தமிழ் சமுதாயம் இருக்கு. கலைஞர்கள் பதிவுகள் செய்யும்பொழுது, நம்முடைய மக்களே அவர்களுக்கு இடையூறு தராம இருக்கணும். அத தாண்டி அரசாங்கமும் இந்த கோயில்கள்ல வந்து கலைஞர்கள் வந்து அவங்களுடைய கலைகள வந்து பதிவு செய்றதுக்கு உதவணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தா இருக்கு. இத பார்க்கக்கூடிய இசைக்கலைஞர்களும், நடன கலைஞர்களும், நீங்க பதிவுகள் செய்யும்போது உங்களுக்கு வந்த இடையூறுகள் பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க.